Sorry ass DJ. நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்கள் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அலகு 3 அதில் ஐம்பெருங்காப்பியங்கள் இதுவரை வளையாபதி வரை காணொளி போடப்பட்டுள்ளது. இப்பொழுது குண்டலகேசி நம்ம இப்போ பார்க்க இருக்கிற பகுதி குண்டலகேசி. இந்த குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. இதில் மணிமேகலையை போல குண்டலகேசியும் ஒரு பௌத்த காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலை போல குண்டலகேசியும் பௌத்த காப்பியம். சிலம்பு, சிந்தாமணி, வளையாபதி ஆகிய 3ம் சமண காப்பியங்கள். குண்டலகேசி அப்படிங்கிறது சமயவாதம் பேசக்கூடிய காப்பியம். இந்த காப்பியமும் தற்பொழுது நமக்கு என்ன கிடைக்கவில்லை. பழைய உரையாசிரியர்கள் இக்காப்பிய கவிதைகளை தம் நூல்களில் மேற்கோளாக காட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட சில நூல்களில் இருந்து இந்த குண்டலகேசி பாடல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. குண்டலகேசியை இயற்றியவர் நாதகுத்தனார் அப்படிங்கிறவர். பௌத்த மதத்தினர் சமண சமய கருத்துக்களை மறுப்பதற்காகவே எழுந்த காப்பியம்தான் இந்த குண்டலகேசி காப்பியம். பத்தரை அப்படிங்கிற பெண் தான் வணிகன் பெற்ற பாவை. அவள் களவுக்காக காவலில் இருந்த காலன் அப்படிங்கிறவனை வைசிய புராணத்தை கண்டு காதல் கொண்டாள். அந்த வைசிய புத்திரன் அவனை பார்த்து காதல் கொள்கிறா. தந்தையின் துணையோடு அவனை மீட்டு அவனையே திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. மகளினுடைய விருப்பம் அப்படிங்கிறதுனால அவனும் சம்மதிக்கிறான். 2 பேருமே இல்லற வாழ்வில் நல்ல மகிழ்வோடு இருக்கிறாங்க. ஆனால் இடையில ஒரு நாள் 2 பேர்த்துக்கு இடையில ஒரு சின்ன ஊடல் ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய ஊடல். அந்த ஊடல் ஏற்படும் பொழுது இவன் இந்த பத்தரை என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ கல்வன் அன்றோ அப்படின்னு சினந்து பேசுகிறான். இதை கேட்ட உடனே கோபம் கொண்ட அந்த காலன் அவளை வஞ்சகமாக நம்ம என்ன செய்யலாம், மலை உச்சிக்கு போகலாம், சும்மா சுற்றி பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழைத்து கொண்டு போய் அவளை கொல்ல முயற்சிக்கிறான். உடனே பத்தரை என்ன செய்கிறான்னா, தற்கொல்லியை முற்கொள்ளல் தகும், தன்னை கொல்ல வருபவர்களுக்கு முன்பாக அவர்களை நாம் கொல்ல வேண்டும் அப்படிங்கிற இதில் என்ன செய்கிறானா, உயிர் துறக்கு முன்பாக என் உயிர் பதியான உங்களை நான் என்ன செய்கிறேன், சுற்றி வளம்பர அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு 3 முறை வளம்பர அவனும் அனுமதிக்க கேட்குறா. உடனே அவனும் சம்மதிக்கிறான். மலை உச்சியிலிருந்து அவனை வலம் வருவது போல நடித்து அவனை மலை உச்சியிலிருந்து பிடித்து தள்ளி கொள்கின்றாள். அதன் பின்பாக வாழ்க்கையில் விரும்பி கரம் பிடித்தவனை நாமே கொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதே அப்படின்னு சொல்லி வருந்தி அதுக்கப்புறமா என்ன செய்கிறா, துறவு மேற்கொள்கிறா. சமண நூல்களை நன்கு கற்று நிக்கந்த துறவி ஆகிறாள். அதுக்கப்புறம் துறவியானதுக்கப்புறம் கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருள் சுருளாக தொங்கியதால் சுருள் முடியினல் அப்படிங்கிற பொருளில் குண்டலகேசி அப்படிங்கிற பெயர் பெறா. அப்போது குண்டலகேசி அப்படிங்கிற பெயர் பெறது யார் அப்படின்னா பத்தரை. அந்த இது எப்படின்னா சுருள் முடி அப்படிங்கிறதுக்காக வேண்டி குண்டலகேசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. குண்டலகேசியில் சமயவாதம் புரிந்து பல சமயத்தார பிற சமயத்தில் உள்ளவங்களெல்லாம் வென்று வாகை சூடி வந்துட்டே இருக்கிறா. முடிவில் புத்தரின் சீடரான சாரி புத்தர்கிட்ட வாதிட்டு அங்கே தோற்று போகிறா. பின்னர் அவரிடம் உபதேசம் பெற்று பௌத்த துறவியாகி பௌத்த தரிசனம் கண்டு முக்தியும் பெறுறா. இதுவே குண்டலகேசி காப்பியத்தினுடைய கதையாக இருக்கிறது. இதை நீலகேசியினுடைய உரையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். குண்டலகேசியை மறுக்க பிறந்த காப்பியம்தான் நீலகேசி. மொக்கலன் என்பவரிடம் நீலகேசி, யான் 2 பௌத்த சமய கணக்கர்களை வென்று வாகை சூடினேன். அவருள் ஒருத்தி குண்டலகேசி என்பவள், மற்றொருவன் அருகச்சந்திரன் கான் என்றாள். இதை கேட்ட மொக்கலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, குண்டலகேசி பேராசிரியை, அவளை நீ வெல்லுதல் எப்படி என்கணம் அப்படின்னு கேட்க, நீலகேசி குண்டலகேசியை வென்ற வகையை விளக்கி சொல்கிறான். அந்த மாதிரி அமைந்தது தான் இந்த நீலகேசி உரையில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது. நீலகேசியின் காலமான கிபி 8ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது இந்த குண்டலகேசி அப்படிங்கிறது தெளிவான உண்மை. அப்புறம் குண்டலகேசி காப்பியத்தின் பாடல்கள் இன்று கிடைக்கிறது எத்தனை, மொத்தம் 19 செயல்கள் தான். இருப்பினும் 2 பாடல்கள் மூலம் ஈண்டு அறிவது ஏற்புடையது. 2 பாடல்கள் மூலமாக அதன் நயத்தை நாம் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம். ஒருவன் இறந்த பின்னர் அவனை சுற்றி கூடி மற்றவர் அழுவதை காண்கிறோம். அதை கண்டு எள்ளி நகைக்கிறார் நாதகுத்தனார். தாம் தாய் வயிற்றில் கருவாக இருந்த நிலை இறந்து
பாலக பருவம் இறந்து முடிவில் இறப்பதற்கான முதுமை பருவம் எய்தி நிற்கிறோம். இவ்வாறு நாள்தோறும் இறந்த நாம் பிறர் இறப்பதற்கு அழுகிறோம். இந்த இறப்பினை கண்டு அழாமல் இருப்பது ஏன் என்று கேட்கும் இந்த பாடல் இளமை முதலிய பருவங்கள் நில்லா யாக்கை நில்லாது என்னும் பொருண்மை உடையதாக இருக்கிறது. அந்த பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பு இன்னே மேல்வரும் மூப்புமாகி நாளுக்கு நாள் சாகின்றாமாய் நமக்கு நாம் அழாதது ஏனோ. நம்ம தினமும் செத்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு பருவமும் அழிந்து மாற்றம் அடைந்து வளர்ச்சி நிலை அடையும் போது ஒரு பருவம் செத்து தான் அடுத்த பருவம் உருவாகிறது. அப்பயே சாகிறது காலணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நெற்றிக்கண் முற்று காட்டினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி முழங்கினார் நக்கீரர். அதே கொள்கையை குண்டலகேசியும் கூறுகிறார். சாதாரண மனிதன் செய்தால் குற்றம், சான்றோன் செய்தால் குற்றமில்லை என்று கூறக்கூடாது. மெய்யுணர்வு பெற்ற மேலோரிடம் குற்றம் தோன்றினும் அது குற்றமே அப்படின்னு நாதகுத்தனார் கருத்து இங்கே விளம்பப்படுகிறது. தேவரும் போற்றும் சிறப்பு மிக்கவர் சிவனார் என்பதால் அவர் கழுத்திலே உள்ள கரையை அது கரையன்று என்று எவரேனும் சொல்லுவார்களோ என்று கேட்கிறார். மண்ணுளார் தம்மை போல்வார் மட்டத்தே அன்று வாய்மை நன்னினார் திறத்தும் குற்றம் குற்றமே நல்ல ஆகா விண்ணுளார் புகழ்வதற்கு ஒத்த விழுமியோன் நெற்றி போழ்ந்த கண்ணுளன் கண்ட தன்மேல் கரையை யார் கரையன்று என்பார். இது இந்த மேற்கொண்ட பொருளுக்குரிய பாடல் வரி. இது விருத்தப்பாவினால் ஆனது. அப்புறம் அகலக்கவி, குண்டலகேசி, விருத்தம் அப்படிங்கிற பெயர்களும் இதற்கு வழங்கப்படுகிறது. இந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியம், யாப்பருங்கலம், வீரச்சோழியம், நீலகேசி இவற்றின் உரைகளில் இருந்தும் சிவஞான சித்தியார் ஞான பிரகாசருக்கு எழுதிய உரையிலுமாக மொத்தம் 19 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இதை புறத்திரட்டில் நம்ம பார்க்கலாம். நீலகேசி சமய வாமன முனிவர் எழுதிய உரையில் குண்டலகேசி இந்த சில முதற்குறிப்புகள், பாடலுடைய சிலவற்றின் முதற்குறிப்புகள் அங்கே காணப்படுகிறது. கதை தேரி கதை, தம்மபாதா, அக்குந்தர நிகாயா இந்த நூல்களெல்லாம் இந்த கதை காணப்படுகிறது. தேரி கதை, தம்மபாதா, அக்குத்தர நிகாயா இந்த நூல்களெல்லாம் குண்டலகேசியின் கதைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆவணம் எனும் ஊரில் உள்ளவர் நாதகுத்தனார் என்பன வாதிட்டு குண்டலகேசி வென்றனல் என்று பிற சமய கணக்காரிடம் வாதிட்டு பாகை சூடினாள் அப்படின்னு சொல்லி சமயவாதி முனிவரது உரையில் சமய திவாகர முனிவரது உரையில் இந்த குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. கேசி அப்படின்னாலே தர்க்க நூல் தான் அப்படிங்கிறத நீலகேசி உரை பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம். குண்டலகேசி தர்க்க நெறி நிறைந்த பௌத்த சமய காப்பியம். அதனுடைய ஆசிரியர் நாதகுத்தன். ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒன்றான நீலகேசி குண்டலகேசி வாத சர்க்கம் என்று ஒரு பிரிவு உள்ளது. அதில் நீலகேசி என்னும் சமண பெண்மணியிடம் வாதிட்டு குண்டலகேசி தோல்வியுற்றதையும் தனது பௌத்த சமயத்திலிருந்து நீங்கி சமணத்தை தழுவியதும் அதில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது இந்த குண்டலகேசியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சில செய்திகள். இதுபோக தேர்வு நோக்கில் வேறு பல செய்திகள் கிடைத்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் அந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோடு உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களும் யார் படித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதை பகிருங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.